பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 31ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verses 12 and 13. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? எபிரேய ஆக்கியோன் இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா எபிரேயர் 11 முழுவதும் விசுவாச பட்டியல், விசுவாச மார்க்கத்தார் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்தாங்க, எப்படி வெற்றியாய் வாழ்ந்தாங்க, விசுவாசம் நமக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை எழுதி முடித்து 2ஆம் அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று அவர் ஆரம்பிக்கிறார். இயேசுவை நோக்கி நம்ம ஓட வேண்டும். பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிச்சு இயேசுவை மாத்திரம் முன்னால் வச்சு நம்ம ஓடணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில சோர்வுகள், சில நேரம் நம்ம என்ன சோர்ந்து போகிறோம் இல்லையா? அதே தான் இந்த வசனத்தில் நம்ம இப்போ கேட்டோம்ல, நெகிழ்ந்த கைகள் எல்லாம் அப்படி நெகிழ்ந்து போய் விடுகிற, ரொம்ப வீக்காகிடுது. நம்ம ஒரு கையில் ஒரு காரியத்தை பிடிச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதோ ஒரு பொருளை நீங்கள் கையில் ஹோல்டு பண்ணுறீங்க, உங்கள் கை வீக்கானால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஹோல்ட் பண்ணுறதை விட்டுருவோம். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும்போது, இனிமேல் எதுக்கு இதை செய்யணும், இனிமேல் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நம்ம திரும்ப திடப்படுத்த வேண்டும், நிமிர்த்தி. ஆமேன். தளர்ந்த முழங்கால்கள், ஜெபிக்க முடியாமல் முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிறதா? முழங்காலில் கால் எதை குறிக்குது? நல்லா வாக் பண்ணுறதுக்குரிய பலன் அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி கால்களில் பலன் இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியாது. ஆகவே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்றைக்கி எப்படி இருக்குது? இது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வசனத்தின் ஆழம் ஆவிக்குரிய ஆழத்தை இதில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய ஒரு உற்சாகத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆவியிலே இன்றைக்கி நம்ம அநேக சோர்ந்து போய் காணப்படுகிறோம். நம்ம இந்த அக்டோபர் 31 10 மாதங்கள் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த வருஷத்தில் 10 மாதத்தை நம்ம முடிச்சுட்டு நாளைக்கு 11ஆவது மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, தளர்ந்த முழங்கால்களெல்லாம் திடப்படுத்துங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நெகிழ்ந்த கைகளை நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி திடப்படுத்துறது? கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை திடப்படுத்துது. எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறாரா இல்லையா? ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துகிறாரா இல்லையா? ஒவ்வொரு நேரமும் தேவன் நம்மளை திடப்படுத்துகிறார். அதை தான் அந்த இடத்துல பார்க்குறோம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம்முடைய வழியை நாம் செவ்வைப்படுத்த வேண்டும். செம்மையான வழியை நம்ம சூஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வழியாய் வருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் சொஸ்தமடையும்படி நம்ம மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற விதமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம்ம ஆண்டவரே நானே ரொம்ப வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் உன்னை என்ன பண்ணுறேன்? பலத்தால் இடை கட்டுகிறேன். இந்த பலத்தை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி நம்ம போகிற ஒர்க் பிளேஸில், போகிற இடங்களில் நம்ம மற்றவங்கள பலப்படுத்துகிறோம். ஏன் டல்லாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருங்க. அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். எல்லா சூழ்நிலைகளும் சரியாயிரும். எது உங்களை ட்ரபிள் பண்ணுது, எது உங்களை பாதர் பண்ணுது,
நம்ம ஜெபம் பண்ணலாம், எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி நம்ம மற்றவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே நீங்கள் என்னையை பலப்படுத்துங்க, நான் மற்றவங்களை பலப்படுத்துகிறதுக்கு உரிய கருவியாக என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. நம்ம சந்தோஷத்தினால் நிரம்பும் போது அந்த இடமே சந்தோஷமாக மாறுது. அப்படி தானே? நம்ம துக்கமாக இருந்தோன்னா அந்த என்டையர் அட்மாஸ்பியரே துக்கமாக மாறிடுது. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய வீடை நம்ம ஹாப்பியாக கொண்டு போகலாம், பிள்ளைங்களை சந்தோஷமாக கொண்டு போக முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு பலனாய் மாறுகிறது. கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமாக இருப்பது தான், மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. ஆகவே தளர்ந்த முழங்கால்களோடு, ஒருவேளை தளர்ந்த கரங்களோடு கூட அப்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த நிமிஷத்தில், இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கு பலன். மற்ற இந்த சைடு அந்த சைடு பின்னால் முன்னால் அப்படிலாம் பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற பலனும் போயிடுது. அவ்வளோ காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் செய்யுது, டிஸ்கரேஜ் பண்ண தான் செய்யுது. ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்போது நமக்கு அது பலனாய் மாறுகிறது. ஆமென். எபிரேயர் 12 12-13 வசனங்கள். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?